டேய் நீ ஒரு சுண்டக்காய் பையன்டா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம சுண்டக்காய் என்ன நினச்சிருக்கோம், இது சாதாரண ஒரு பொருள், இது குழம்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இந்த சின்னோண்டு சுண்டக்காயில் பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த சுண்டக்காயோட ஆரிஜின்லேருந்து நம்ம போவோம். இந்த சுண்டக்காயோட ஆரிஜின் பார்த்தா இந்தியா, முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாடு தான் இதோட பிறப்பிடமே. சுண்டக்காவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா, மற்ற தாவர பொருள் மாதிரி நான் இங்கே தான் விளைவேன் அங்கே விளைய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. எந்த மண் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கிட்டு அங்கே வளரக்கூடியது. அதே மாதிரி சுண்டக்காய் நீங்கள் வளர்க்கணும்னா நிறைய இடம் உங்களுக்கு தேவைப்படாது, சின்னோண்டு இடத்துலேயே நீங்கள் வளர்க்கலாம். சாதாரண ஒரு சுண்டக்காயில் 200 விதைகள் இருக்கும். அந்த 200 விதைகளும் ஒவ்வொரு சுண்டக்காய் தான். சுண்டக்காலே 2 டைப் இருக்குது. ஒன்று காட்டு சுண்டக்காய், ஒன்று நாட்டு சுண்டக்காய். காட்டு சுண்டக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும், நாட்டு சுண்டக்காய் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, ரெண்டுத்துலேயுமே நியூட்ரிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்ச அளவு சுண்டக்காயிலேயே கால்சியமு, புரோட்டீனு, ஃபைபரு, பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டிபயோட்டிக்னு எக்கச்சக்க நியூட்ரிஷன் இருக்குங்க. அதனால தான் சுண்டக்காவை அந்த காலத்து பெரியவங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. முக்கியமாக சுண்டக்காய் சின்ன குழந்தைக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா இந்த சின்ன குழந்தைக்கெலாம் இந்த வயிற்றில் வந்து நாக்குப்பூச்சின்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ் வரும். இந்த நாக்குப்பூச்சி வராமல் பார்த்துக்க இந்த சுண்டக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சுண்டக்காய் சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசானாலே டயபெட்டிஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் வரும். நம்ம சுண்டக்காய் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரவே வராது. முக்கியமாக இந்த சுண்டக்காய் இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அட எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான் பெரும்பாலும் சாப்பிடுவோம். ஆனால் இந்த காலத்தில் இந்த ஜங்க் ஃபுட்ஸுன்ற ஒரு பேரில் நம்ம வெளியே தான் அதிகமாக சாப்பிட்றோமே. அதனால் நம்ம நாக்கில் இந்த சுவையின்மை இந்த ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு தெரியவே தெரியாது. நம்ம சுண்டக்காய் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா இந்த சுவையின்மை, இந்த டேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இது வரவே வராது. ஏன்னா நம்ம நாக்கில் சுவை முட்டுக்கில் இந்த சுண்டக்காய் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணும். அதே மாதிரி யாருக்காச்சும் இந்த ஃபீவர் வந்துட்டு போனாலே நம்ம பாடியில் இருக்க ஒயிட் பிளேட்ஸ் வந்து கம்மியாயிரும். ஒயிட் பிளேட்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் எந்த நோய்னா டக்குன்னு வந்துடும். அவங்களாம் அந்த சுண்டக்காய் தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா பாடியில் இருக்க ஒயிட் பிளேட்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்ல டாக்டருங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம சாதமாக நினச்சிருக்க சுண்டக்காயில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களை யாரும் சுண்டக்காய் பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கோவப்படாதீங்க. அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சுண்டக்காய் மாதிரி பல பேருக்கு பெனிஃபிட்டாக இருப்பீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் சுண்டக்காய் பற்றி பார்த்தோம். இது மாதிரி வேறு எந்த பொருளை பற்றி பார்க்கலான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதனா சுண்டக்காய் பற்றி தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.